ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை. நமது அகஸ்திய விஜயம் ஆகஸ்ட் மாத இதழிலே 37வது பக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். காரணம், நான் சொல்லும்போது சில வரிகளோ வார்த்தைகளோ விடுபட நேரிடலாம். ஆகையினால் உங்களுக்கும் ஒரு பிடிப்பு வருவதற்காகவும் இது இருக்கட்டும். ஈசன் அடியார்களுக்கு செய்யும் ஜால வித்தையை எப்படி என்று சொல்லவே முடியாது. அதை யார் சொன்னார் என்றால், நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் முழங்கியதைத்தான் கேட்டிருப்பீர்கள். அதாவது, ஈசன் அடியாருக்கு இதைத்தான் செய்வார், இதைத்தான் செய்ய மாட்டார் என்று யாராலும் அறுதியிட்டு கூறிவிட முடியாது. ஈசன் அடியாருக்காக அனைத்தையும் செய்வார். இப்படி ஈசன் அருள் பெற்ற அடியார் அவருடைய திரு சரிதங்களையும், அவருடைய நடந்த நிகழ்ச்சி தான் திரு சரிதங்கள். இறைவன் இவர்களுக்கு செய்தது பல லீலா வினோதங்களை படித்து படித்து நினைத்து நினைத்து உருகி உருகி ஆனந்தித்து அவ்வாறு மனதை இறை திருவடிகளில் கட்டி போடுவதே இறை சேவைகளையும் தான தர்மங்களையும் முறையாக செவ்வனே செய்ய ஈசன் நமக்கு அளித்த எளிய அற்புத சாதனம். இப்படிப்பட்ட வகையிலே நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷமே சிதம்பரத்துக்கு நாளை போவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையும் அளவே இல்லாத இறை ஆர்வமும் பக்தியும் கொண்டிருந்த திருநாளை போவார், அதாவது நந்தனாரின் அந்த திரு சரிதம், நடந்த சரித்திரம். இப்படி இதுபோல்தான் பண்டரிபுர விட்டல் என்னும் ஈசன் ஒரு திருவிளையாடலை செய்து காட்டினார். இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் அடியாருக்காக முன்னொரு பிறவியிலே சண்டை போட்ட மாமியார் நாட்டு பெண்களே இப்பிறவியில் எலியும் பூனையுமாக பிறக்கிறார்கள் என்று 35 வருடங்களுக்கு முன்னால் நமது வெங்கட்ராம சுவாமிகள் எழுதியதை கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சில வீடுகளிலே மாமியார் நாத்தனார் கணவன் கொடுமை, வேறு சில வீடுகளில் மருமகள், அதாவது நாட்டு பெண் மனைவி கொடுமை. இது இக்காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலும் நடந்தது. இது நடக்கக்கூடாத ஒன்று. மேற்கூறிய பெண் அடியாருக்கும் விட்டலன் அருளால் மாமியார் மற்றும் கணவன் கொடுமை நடந்தது. இந்த அடியாரே எந்த கொடுமையும் பொருட்படுத்தாமல் அதே விட்டலனை பார்ப்பேன் என்ற தீராத பக்தி, அப்படிப்பட்ட இயக்கத்துடன் இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் கணவனும் மாமியாரும் இவள் திருந்த மாட்டாள் என்று இந்த அடியாரை வீட்டில் ஒரு அறையிலே தூணில் கட்டி போட்டு அறையை பூட்டினார். ஆனால் விட்டல கிருஷ்ணர் ஒரு சராசரி பெண் வடிவம் எடுத்து அப்படியே அந்த அறையை திறந்து இந்த அடியாரிடம், என்னை இங்கு கட்டி போட்டுவிட்டு நீ பண்டரிபுரத்துக்கு போ, நீ திரும்பி வரும் வரை இங்கேயே இருப்பேன் என்று வற்புறுத்த, இந்த அடியாரும் பக்தர் கூட்டத்துடன் அப்படியே பண்டரிபுரம் சென்று ரகுமாயி விட்டலனை கண்டு பெரும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார். தன் வீடு என்பதையே முற்றிலுமே மறந்து போய்விட்டார். வீட்டிலோ சராசரி பெண் வடிவம் எடுத்த விட்டல ஈசன் இவ்வடியார் ரூபத்திலே தன்னை மாற்றிக்கொண்டு தூணில் கட்டுக்கொண்டு இருந்தார் என்று சொல்ல வேண்டும். சில நாட்கள் அப்படியே போய்கொண்டிருந்தது. கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டன. இப்பெண்ணடியார் ரூபத்தில் இருந்த விட்டலனோ ஓடி ஆடி கணவனுக்கும் மாமியாருக்கும் உற்சாகமாக சேவைகளை செய்தார். எப்படிப்பட்ட கூத்து பார்த்தீங்களா? இதுதான் ஈசனுடைய கூத்து. பண்டரிபுரத்திலோ இவ்வடியார் அடியார்களுக்கும் அருளிவிட்டான். கருணை கடலான விட்டல் ஈசன் என்று எண்ணி பேரானந்தத்தில் உச்சியில் நிலைத்திருந்து சமாதி நிலை கூடி தன் உயிரை விட்டலன் திருவடியிலே அமர்த்தி உடலை நீத்தார். இப்பொழுது சொல்லுங்கள், ஸ்ரீ ரகுமாயி, அதாவது ருக்மிணி தேவிக்கு பெரும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? விட்டலன் இவ்வடியாரின் அவரிடம் நீ திரும்பி வரும் வரை இங்கேயே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த அடியாரோ உயிரை விட்டுவிட்டார்.
இவர் எப்படி அவர் இல்லத்திற்கு மீண்டும் போவது? விட்டலனும் எப்படி பண்டரிபுரத்திற்கு திரும்பி வருவது? சாக்ஷாத் ரகுமாயி தேவிக்கே பிரச்சனை என்றால் நம்மெல்லாம் எந்த மூளை இப்போ திண்டாடுற ரகுமாயி? இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர என்ன வழி என்று பார்த்தார் ரகுமாயி. ருக்மணி அம்மா தேவி உடலை நீத்த இந்த அடியாரை உயிர்ப்பிக்கின்றார். அப்படி உயிர்ப்பித்து இவ்வடியாரிடம், நீ உன் வீட்டிற்கு போனால்தான் என் நாதன் என்னிடம் வருவான் என்று சொல்லி அடியாரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்த சரிதம் பல பேருக்கு, ஏன் பல ஆயிரம் பேருக்கு தெரியாது. இறைவனுடைய லீலைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கண்டு அனுபவித்து பார்த்து இருப்பீர்கள். இப்படி இந்த அடியாருக்கோ பண்டரிபுரத்தை விட்டு செல்ல கொஞ்சம் கூட மனமே இல்லை. இருந்தாலும் இந்த ரகுமாயி தேவியின் அன்பு கட்டளையை மீற முடியுமா? இவர் வீட்டை அடைய விட்டலனும் பண்டரிபுரத்திற்கு மீண்டும் திரும்பி வந்தார். அடியாரோ முன் போலவே லௌகீகத்தில் ஆர்வம் இல்லாதவராய் இருந்தார். கணவனும் மாமியாரும் தலையை சொரிந்தார்கள். சொல்கிறாங்களே, மனசை போட்டு பிச்சுக்கிறாங்க. நேற்று வரை உற்சாகமாக சேவை செய்த இவள் இன்று ஏன் பழைய நிலைக்கு போயிட்டால்? உனக்கு என்னதான் ஆகிவிட்டது என்று கேட்க, இந்த அடியாரும் நடந்ததை சொல்ல கணவனும் மாமியாரும் அப்படியே அசந்து போனார்கள். இந்த அடியாரின் தூய பக்தியின் சக்தியை உணர்ந்தார்கள், திருந்தினார்கள். தாங்கள் செய்யும் கொடுமையையும் அப்படியே நிறுத்தினார்கள். இப்பொழுது பார்த்தீங்களா, ஈசன் அடியாருக்கு செய்த ஜால வித்தையை பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஜெய் ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஜெய் ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஹரி விட்டல என்று நாம் சொல்லுவோம். இப்படித்தான் ஒரு பிறப்பு என்பது எப்படியோ ஒரு ரூபத்திலே நமது சில பேருக்கெல்லாம் நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்பதோஷம் என்று சொல்கின்றோம். ஆனால் எப்படி வந்துவிட்டது? நாம் பாம்புக்கு எந்த கெடுதலும் நினைக்கவில்லை, பாம்பை சீண்டவில்லை, பாம்பையே பார்த்ததில்லை. ஆனால் ஒரு சொல்லானது ஒரு நேரத்திலே கடுமையாக ஒருத்தரை அப்படி கதி கலங்க வைக்கும் அளவுக்கு சுடும் சொல்லாக சொல்லியிருப்பார்கள். அது கூட நாகதோஷமாக மாறியிருக்கும். கோவில் சொத்துக்களை, பிறர் சொத்துக்களை அதர்மமாக, தர்ம சொத்துக்களை அதர்மமாக அனுபவித்து தின்று உண்டு உழல்வது என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இது பல நூறு ஆண்டுகளாக. அப்படி செய்தவர்களும் இப்படிப்பட்ட சர்ப்பதோஷத்திற்கு ஆளாவார்கள். இரண்டாவதாக, சில நட்சத்திரங்களை குறிப்பிடும்போது இது மாமனாருக்கு ஆகாது, இது மாமியாருக்கு ஆகாது, இது அண்ணனுக்கு ஆகாது, இது தம்பிக்கு ஆகாது, செவ்வாதோஷம், இப்படியெல்லாம் நக்கல் கிண்டலாக பேசுகின்றார்களே, அவர்களுக்கும் அவருடைய சந்ததியினரை போட்டு படுத்தி எடுக்கும். பரிகாரம் என்பது ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை வைத்து எளிமையாக செய்துவிட முடியுமா என்றால், அந்த ஜோதிடர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண பட்ட படிப்பு, உதாரணமாக ஒரு BA MA படிப்பதற்கு ஒரு 20-22 வருடம் ஆகிவிடுகிறது சாதாரண படிப்புக்கு. ஆனால் அந்த படிப்பை வைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு படித்து விட்டான், வேலை கொடுப்பீர்களா என்றால், நீ இந்த தானே படிச்சிருக்க, இந்த இதுக்கு எங்கிட்ட வேலை இல்லை, இப்படி என்று அந்த படிப்பிற்கான உத்தியோகமோ வேலையோ அப்படியே கிடைத்தாலும் தகுந்த சம்பளமோ கிடைப்பது இல்லை. அது நிரந்தரமாகவும் இருப்பதில்லை. இப்படி நிரந்தரமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இதுதான் நமக்கு சுகமானது, இது பத்தாது அடுத்தது, இது பத்தாது அடுத்தது, அடுத்தது அடுத்தது, இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர மனமானது போரும், இது போரும், நீ நிறுத்திக்கோ என்று யாரும் சொல்வதும் இல்லை, சொல்ல போவதும் இல்லை. இதுதான் மறுபிறவியின் அடையாளம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். இப்படி என்னதான் இருந்தாலும் கல்வி செல்வம் என்பது தீயாலோ நெருப்பாலோ வெள்ளத்தாலோ வீண் போகாது, கொள்ளையடிக்கப்படாது. அந்த கல்வி செல்வத்தை
கொடுப்பது என்பது ஒரு பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ கிடையாது. ஆன்மீக ரகசியங்களை கேட்டு கேட்டு பழகி பழகி வந்து இதை பலருக்கும் பரப்புவதும் தேவையற்ற விளம்பரங்களை பல இடங்களுக்கு பரப்புகின்றார்கள். இது வெறும் கொடும் பாவம், கொடிய செயல். அது நடந்ததா, எப்படி நடந்தது என்கின்ற விவரமே தெரியாமல் அப்படியே பரப்பி விடுகின்றார்கள். ஒன்றை பத்தாக திரித்து கூட அனுப்புகின்றார்கள். ஒரே வீட்டிலே பல எண்ணங்கள் சிந்தனை படைத்த குணம் உள்ளவர்கள் இருக்கின்ற குடும்பங்கள் அதிகம். ஒரே எண்ணத்தை சார்ந்த, ஒரே இறைபக்தியை சார்ந்த உண்மையான குடும்பங்களும் இருக்கின்றது என்பதை இங்கே கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நமது வாத்தியார் அவர்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சொல்லுவாங்களே, இரும்பு கோட்டை போல மனசு, கொஞ்சம் கூட தளர மாட்டாங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பூஜை செய்தால் இப்போ கிண்டல் பண்ணுவாங்க. இவன் சாமியாரா, இவன் சன்னியாசியா, இவன் பெரிய ஆளா, எனக்கு தெரியாதா? அவர்களுக்கெல்லாம் என்னென்னமோ விதவிதமான சோதனைகள் வரலாம். எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. முடிந்தால் செய்து பார், வேடிக்கை பார், அதில் குறுக்கிடக்கூடாது. முடிந்தால் நல்லது செய்பவர்களை ஏளனமோ நக்கலோ கிண்டலோ செய்யக்கூடாது. ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக பல பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்து அந்த காரியத்தை நடத்திவிட்டு கடைசியில் அதனால் படுகின்ற வேதனை அடைகின்ற குடும்பங்கள் பல கோடி. அது பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடன் பிறந்தவர்களுடன் சொல்லாமல் இருக்கலாம். இதை ரகசியமாக வைத்து நம்மை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த எத்தனையோ குழந்தைகள் இருக்கலாம். குழந்தைகளுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்த பெற்றோர்களும் இருக்கலாம். இது சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த தீவினையானது கண்டிப்பாக சுட்டு கொல்லும் என்பதை தெரிந்து, சுட்டு கொல்லும் என்றால் மரணம் கிடையாது, அதனுடைய நிலைமையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இப்படி நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிமையான முறையிலே வழிபட்டு, அதுவும் குறிப்பாக இது ஆடி மாதம், நன்றாக சில அடியார் கேட்கின்றார்கள், ஆடி மாதத்திலே திருமணம் செய்யலாமா? செய்யலாம், பரவாயில்லை. அதற்கெல்லாம் ஒரு காலம் வரும். இப்பொழுது யார் 4 நட்சத்திரம் எது பார்த்து பழகுகிறார்கள்? யாரையும் கேட்காமல் ஒரு முடிவெடுத்து விடுகின்றார்கள். ஆணும் பெண்ணும் ஒரு இடத்திலே அவருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம், சம்பந்தம், அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு, கடவுளே என்னுடைய கல்யாணம் நடந்துட்டுனா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், இதை யாராலையும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கண்மூடித்தனமாக வேண்டி கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த திருமணமும் நடந்து விடுகிறது. அப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பம். இறைவன், நீ உனக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு கேட்ட, அட பாவி, நீ தானே அன்னைக்கு சொன்னேன் அப்படி என்று நினைக்க மாட்டாரா? அப்படிப்பட்டவன் அல்ல இறைவன், காருண்ய வள்ளல். எல்லாவற்றிற்கும் மனம் திருந்த வேண்டும். நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை சென்னைக்கு மிக அருகிலே உள்ளது. இங்கே தாயாரை தனது வலது பக்கத்திலே அமர்த்தி வைத்திருந்து இடது காலால் அந்த காலானது தரையில் படாமல் ஆதிசேஷன் என்கின்ற அந்த நாகத்தின் மேலே வைத்திருக்கின்றார். இவரை பாதத்திலிருந்து தலைவரை பாதம் முதல் சிரசு வரை நன்றாக வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செய்து முழு மனதுடன் பல பேருக்கு விருந்து சாப்பாடு போட கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கோயிலிலே திருமணம் செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். கடைசியில் திருமணம் கிட்ட நெருங்கி வரும்பொழுது, எங்களது குடும்பத்தினுடைய தகுதி என்ன, எங்களுடைய சம்பந்தி அதில் வருவார், 100 பேரோட 1000 பேரோட வருவார், இந்த கோயிலில் வச்சா எங்களை ஒரு பிச்சைக்காரப்பாய் மாதிரி நினைப்பாங்க என்று பல பேர் அந்த நேரத்திலே மாயையில் கீழே விழுந்து அந்த திருக்கோவிலில் திருமணம் செய்யாமல், அது கோயிலுக்கு அருகில் கூட பண்ணலாம், அப்போ அதெல்லாம் தவிர்த்து விட்டு வேறு எங்கோ திருமணம் செய்து பெரிய பெரிய போஸ்டர்கள் எல்லோரும் பார்க்கின்ற அளவுக்கு மணப்பெண் மணமகன் நிறைய இடங்களிலே பார்க்கின்றீர்கள். இப்படி உயர்ந்த குலம் என்று சொல்கின்றவர்களும் போட்டு அந்த திருமணம் முடிவில் முறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து இனிமேல் மணப்பெண் மணமகனை வெளியில் பல பேர்
பார்க்கும் அளவுக்கு வைக்கக்கூடாது. இதில் பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கிறது. எதிர்வினை தாக்குவதற்கு இது பெரும் துணையாக நின்றுவிடும். திருமணம் மட்டும் நடக்கும், அப்புறம் நடக்கின்ற கச்சேரிகளை, அதாவது சண்டைகளை சகிக்கவே முடியாது. வேண்டாம், இதை நிறுத்தி கொள்ளுங்கள். இதில் ஆகும் செலவுகளை வேறு நல்லவற்றிற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் காலங்கள் வேறு விதமாக இருக்கின்றது. எல்லோரும் நல்ல மனதுடன் தான் வருகின்றார்கள், நல்ல செயலுடன் தான் செயல்படுகின்றார்கள் என்று நினைக்க முடியாது. திருமணத்து அன்றோ முன்போ பின்போ நக்கல், கிண்டல், கேலி, என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று ஏங்கிய தாய்மார்கள், பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு பெண்ணுக்கு அது போல நடக்க வேண்டும் என்று ஏங்கியவர்கள், அதுடன் அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கின்ற வன்மமான கொடுமை வச்சு செய்கிறாங்களே. காரணம், திருமணத்தில் அதாவது முகூர்த்த நேரமானது ஒரு 1.5 மணி நேரம் என்பது முகூர்த்த காலம். அதில் உள்ள லக்னத்திலுடைய சுத்தமான அப்படியே சுருக்கி வந்தால் ஒரு 3, 6, 9 நிமிடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதை சித்தர்கள் மட்டும்தான் குறிக்க முடியும். ஆனால் தேய்பிறை திருமணம் அந்த அளவுக்கு நல்ல பலனை தராது. எனக்கு தந்து விட்டதே என்று சில பேர் வீண் விவாதம் செய்வார்கள். நாம் விவாதம் செய்வதற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளை வணங்குங்கள். ஒவ்வொரு நாளும் அருகில் உள்ள ஆலயங்களிலே சென்று எந்த பிரார்த்தனையும் செய்யாமல் 108 தடவை 1008 தடவை சுற்றி வந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நீங்களே பல பேருக்கு உபதேசம் செய்கின்ற ஆசானாக, சித்தனாக, மகானாக மாறலாம். இது தேவி உபாசனை. அம்பாளை பிடிங்கள். ஏதோ ஒரு தாயாரை, அம்பாளை பிடித்து சக்தி உபாசனையில் சிறந்து விளங்க வேண்டும். இப்பொழுது சிலருக்கு பல இயக்கங்கள் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் நல்லதும் நடக்கலாம். நடக்கும் பொழுது அப்படியே ஒரு மூடு மாறும். இதுதான் நமக்கு நடந்து போச்சே, ஏன் அந்த டாக்டரை பார்க்கணும், ஏன் அந்த ஜோசியரை பார்க்கணும், பார்த்துக்கலாம் என்று பிரார்த்தனையை தள்ளி போடாதீர்கள். காரணம் இருக்கின்றது. அதுபோல குலதெய்வ பூஜையை அடிக்கடி செய்து வாருங்கள். வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். நித்திய தர்ப்பணத்தை எளிமையாக இப்பொழுதிலிருந்தாவது ஆரம்பித்து விடுங்கள். இதனால்தான் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பித்திருமண்டலத்தில் தண்ணீர் குறைவு அதிகமாக வற்றிவிட்டது. அதனால்தான் பூமியில் தண்ணீர் இல்லை. சொல்லுவோமே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டத்தில் இருந்தால் இங்கே வரும், அண்ட சராசரத்திலே இல்லை, இங்கேயும் இல்லை. ஆகினால் முதலை பண்ணைகளுக்கு தகுந்த முன் அனுமதி பெற்று அந்த இறைச்சியை தான் சாப்பிடும். இப்பொழுதே போடுங்கள். இன்று மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிக நேரம். வருண காயத்ரியை சொல்லுங்கள். ஓம் ஜும்பகாயத்மிகே பாசகஸ்தாயத்மி தன்னோ வருண பிரச்சோதயாத். இப்படி எல்லோரும் ஊர் ஒன்று கூடித்தான் தேர் இழுக்க வேண்டும். ஊர் ஒன்று சேர்ந்தால் ஒருமித்த மனதுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் கருணை உள்ளம் கொண்டவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லையே என்று சொல்வதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் கொடுக்கின்ற பொக்கிஷத்தை என்றும் மூடுவதே இல்லை. அப்படி சொன்ன பெரியவர்களும் உண்டு. அந்த இறைவனை தொழுதால் சுகம் எல்லாம் கிடைக்கும். ஆகையினால் இறைவனை மனமாற, பெரியோர்களை மனமாற மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று மனம் மாறி விடாதீர்கள். வீட்டிலே அடிக்கடி சண்டையிட்டு கொண்டிருந்தாலும், வீட்டிலே ஒட்டடைப்படைந்திருந்தாலும், சிறு குழந்தைகளை அடித்து துன்புறுத்தி வந்தாலும் அந்த வீட்டில் கஷ்டம், கடன், தொல்லைகள் வரும். வீட்டில் ஒட்டடைப்படிய விடக்கூடாது. வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையே என்று சின்ன சின்ன உபயோகமான கருத்துக்களை இங்கே தருவோம். இப்படி தீயவர்கள் கிரிவலம் செய்தால் அவர்களுக்கும் பலன் அதிகமாகத்தான் கிடைக்கும். தீயவர்களுக்கும் இறைவன் ஒரு சமமாகத்தான் கொடுப்பான். தீயவர்கள் அந்த செயலில் உறுதியாக இருப்பார்கள். நல்லவர்கள் உறுதியற்ற நிலையிலே ஏனோ தானோ என்று செய்வார்கள். அசுர சக்திகள் அப்படியே ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு நன்றாக பக்தியுடன் இறைவனை வேண்டுவான். இறைவன் இருவருக்கும் உதவி செய்து தான் தீர வேண்டும். ஆனாலும் அந்தந்த தீயவர்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நாம் கணக்கிட முடியாது. ஆகையினால் சித்தனை
எந்த இடத்திலும் இப்படித்தான் என்று இதைத்தான் செய்வான், இதைத்தான் கொடுப்பான் என்று சித்தனை பார்த்தால் கேட்கின்ற நிலையை நிறுத்தி எனக்கு எது தேவையோ அதை செய்து மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு நீர் அருள்வீராக, அதை கூட மனதால் தான் வேண்ட வேண்டும் என்று நமது வாத்தியார் சொல்வார். அந்த சித்தன் மனதை பிடித்து விடுவான். இப்படி செய்த காரியத்தில் தவறு இருந்தாலும் விட்டுவிடுங்கள், இனிமேல் அதை திருத்தி கொண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கண்டிப்பாக வர இருக்கின்ற ஆவணி மாதத்திலே எல்லா பெருமாள் ஆலயத்திலும் கண்டிப்பாக விடாமல் செய்யுங்கள். 1 2 செய்துவிட்டு அவர் வெல்லை இவர் வெல்லை இவர் வெல்லை அவர் வெல்லை என்ற போட்டி செய்யாதீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பு உண்டு, எல்லோருக்கும் அது செய்ய தகுதி உண்டு. ஆகினால் அதை இப்பொழுதே ஏற்பாடு செய்து விடுங்கள். திரும்பி பார்த்தால் வரலட்சுமி விரதம் வந்துடும், விஷ்ணுபதி புண்ணியகாலம் வந்துடும். ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே. ததேவ லக்னம் சுதினம் ததேவா. இப்படி கஜ பூஜையை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். நல்ல யானையை முன் அனுமதி பெற்று குளிப்பாட்டி அதற்கு நெற்றிக்கு நாமமோ விபூதியோ பட்டை போட்டு அந்த கஜ பூஜையை தகுந்த அனுமதியுடன் யானை வயிறார உண்ட பின்பு என்ன உணவு சாப்பிடும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். காய்கறிகள் சுத்தமாக அலம்பி கொடுங்கள். கரும்பு, வாழைக்காய், வாழைப்பழம், பலவிதமான காய்கள் மற்றும் கேழ்வரகு களி இவைகளெல்லாம் சதுர்தசியிலே கொடுத்து யானையை வணங்கி வலம் வந்து முறையாக அர்ச்சனை ஆராதனை செய்து தூப தீப வழிபாட்டுடன் மந்திர புஷ்பம் சொல்லி வணங்குங்கள். இது கஜை பூஜையினுடைய ஒரு விதம். மற்றும் பலவற்றை ஒரு சர்க்குருவை கேட்டு செய்யுங்கள். இன்று உத்தமர் சீலைக்கு செல்கின்றவர்கள் பாக்கியவான்கள். இன்று சென்னை திருச்சி ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள உத்தமர்களே இருந்து அப்பொழுது உத்தமமாக வாழ்ந்த உத்தமர் சீலியை இன்று போய் தரிசனம் செய்யுங்கள். நதிநீர் இணைப்புக்கு அந்த உத்தமர் சீலி தெய்வமும் இறைவனும் அகஸ்தியான் பள்ளி இறைவனும் தொடர்ந்து வழிபட்டால், ஒரே நேரத்தில் அங்கும் இங்கும் பூஜை செய்தால் நதிநீர் இணைப்பானது அந்த காலத்திலே ஒரு குடமானது, தெய்வ குடமானது மிதந்து மிதந்து வந்து கும்பகோணத்தை அடைந்து அந்த ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த உலகம் பிரளயத்திலே ஆழ்ந்த பொழுது அத்தனை ஜீவன்களும் அந்த குடத்தில் அடைக்கப்பட்டு பின்பு பல 100 ஆண்டுகள் கிடைத்து அந்த கிராதமூர்த்தியினுடைய அனுகிரகத்தால் மீண்டும் அதில் அம்பு எய்தி உயிரினங்கள் தோன்றியது நதிநீர் இணைப்புக்கு ஒரு உதாரணம். ஆகையினால் இயற்கையை யாரும் தடுத்து நிறுத்தி அதனால் தேவையற்ற மனக்கலக்கம், போராட்டம் இதெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடாது. இயற்கை இயற்கையாகவே இருக்க வேண்டும், தன் போக்கில் விட வேண்டும். எந்த காற்றையும் தடுக்கக்கூடாது, எந்த மழையும் தடுக்க முடியாது. ஆகையினால் எதையும் தடுத்து விட்டோம், கெடுத்து விட்டோம் என்று நினைத்தால் அது பல மன சங்கடங்களுக்கு ஆளாகும். ஆகையினால் இப்பொழுது நோய் இல்லாத குடும்பமே இல்லை என்று ஒரு நிலை வருகிறது. அதற்கு நோய் நிவாரண சக்திகளை தக்க சான்றோர்களிடம் இருந்து பெறுங்கள். தினமும் ஒவ்வொரு ரகசியங்கள், இறை ரகசியங்கள், மருத்துவ சக்திகள் உள்ள இடங்களில் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு, மருத்துவ சக்தி, தன்வந்திரி, காயத்ரி, மகாமிருத்துஞ்சய ஜபம், கம் கணபதியே என்கின்ற மூலமந்திரத்தினுடைய பீஜாட்சரம், ஓம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரம், ஓம் நாராயணாயா என்கின்ற 8 எழுத்து மந்திரம், நாராயணா, ராமா, சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இப்படி பல இறை ரகசியங்களை, குடும்ப வாழ்க்கைக்கு, இல்லற ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கெல்லாம் நமக்கு நான் என்று சொல்வதற்கு ஓரளவுக்கு, ஒரு கடுகளவுக்கு கூட இன்னும் தெரிஞ்சு கொள்ள, அதற்கு காரணம் இந்த அகஸ்திய விஜயம் என்பதை நான் மறுப்பதற்கு இல்லை. உங்களுக்கு ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இதில் கொடுக்கப்பட்ட ஆடி ஆவணி ஆங்கிலத்திலே ஆகஸ்ட் 26, 2026 நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கொடிய நோய்கள் தீர்வதற்கான அருமையான வழிமுறைகள். இந்த பாண்டுரங்க விட்டனுடைய மகிமையை 37ஆம் பக்கம், 38, 39 பக்கத்தை படித்து பாருங்கள். உள்ளது போல் ஓரளவுக்கு படித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.